ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 34வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதற்கும் ஷரீர ஆரோக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஷரீரம் த்வம் சம்போः சசிமிஹிரவக்ஷோருஹயுகம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம் அத்தசேஷேஷீத்யயம் உபயசாதாரணதயா ஸ்திதः சம்பந்தோ வாம் சமரசபரானந்தபரயோஹோ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பகவதி என்ற விழிச்சொல்லின் பொருளானது எல்லா உலகங்களின் தொடக்கம், யுக முடிவில் ஒண்டும் இடம், இடைப்பட்ட காலத்தில் உயிர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவைகளின் கதி மற்றும் மோட்சமாகிய திரும்பி வராத நிலை, உலகப் பற்றுதலுக்கு காரணமான ஞானமின்மை, மோட்ச காரணமான ஞானம் என்ற ஆறும் பகக என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இந்த 6 தத்துவங்களையும் நன்கு அறிந்தவளாகையால் அன்னையை பகவதி என இங்கே பகவத்பாதர் விளக்குகிறார். இதனாலேயே ஈசன் பகவான் எனப்படுகிறார். பகக அஸ்யாஹா அசதி இதி பகவதி என கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஆனந்த பைரவரான காமேஸ்வரருக்கும் ஆனந்த பைரவியாகிய காமேஸ்வரிக்கும் இருக்கும் பொதுவான தன்மையும் ஐக்கிய பாவமும் விளக்கப்படுகிறது. பூஜை கிரமங்கள், இருப்பிடம், செய்கைகள், நிலைப்பாடு, சிவ சிவா, சமயக சமயா போன்ற பெயர்கள், வண்ணம், முக்கன் போன்ற வடிவங்களில் இவர்களின் சமத்துவம் விளங்கும். மேலும் இந்த ஸ்லோகத்தில் ஈசனை நவாத்மானம், அதாவது நவ வியூக ஸ்வரூபியாக சித்தரிக்கின்றார். அவைகளாவன காலவியூகம், குலவியூகம், நாமவியூகம், ஞானவியூகம், சித்தவியூகம், நாதவியூகம், பிந்துவியூகம், கலாவியூகம், ஜீவக்யூகம் என்பனவாகும். ஈசனை முன்னிலைப்படுத்தி அவரோடு சக்தியின் ஐக்கியத்தை கூறுகையில் சந்திர சூரியர்களை 2 கண்களாக கொண்டு விளங்கும் வடிவமாக ஈசனையும், சக்தியோடு ஈசனின் ஐக்கியத்தை கூறும்போது சூரிய சந்திரர்களை 2 ஸ்தனங்களாக கொண்ட வடிவமாக சக்தியையும் முன்னிலைப்படுத்தியுள்ளமை நோக்கத்தக்கதாகும். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் கணவன் மனைவி இடையேயான அன்பு மிகைப்பட்டு இருவரும் பிரியாது எல்லா வகை நற்பேறுகளையும் பெற்று வாழ்வர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பிகையின் திருவுருவத்தை பற்றி பேசுகிறது இந்த ஸ்லோகம். ஷரீரத்வம் என்பது இந்த ஸ்லோகத்தின் முக்கிய கருப்பொருள். இந்த ஸ்லோகம் அம்பிகையின் அழகு, சக்தி மற்றும் அவள் எவ்வாறு பிரபஞ்சத்தை படைத்து காக்கிறாள் என்பதை விளக்குகிறது. இது அம்பிகையின் திருவுருவம் எவ்வளவு அழகு நிறைந்தது, பிரபஞ்சத்தில் அவளது இருப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதையெல்லாம் விவரிக்கிறது என்று அழகாக ஆசிரியர் விளக்குகிறார். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதற்கும், மூட்டு வலி, மூட்டு வியாதி நீங்குவதற்கும், ஷரீர ஆரோக்கியம் உண்டாவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், மிளகு பொடி, நெய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.